திமுக மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடுக்க தயாராகி கொண்டிருக்கிறது தாவேகா அரசு. அரசியல் ரீதியான பழிவாங்கும் நடவடிக்கையை எப்படி எதிர்கொள்ள போகிறது திமுக என்கிற கேள்வி இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்கிறது. இனியாவது தன்னுடைய சொந்த கட்சி நிர்வாகிகளை தொண்டர்களை நம்புமா திமுக? மறுபுறம் அதிர்ச்சியில் உறைந்திருக்கும் விசிக, காங்கிரஸ். பார்க்கலாம் இந்த காணொளி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தற்போது அமைந்திருக்கக்கூடிய தாவேகா அரசு ஒரு மைனாரிட்டி அரசாக அமைந்திருப்பது என்பதுதான் இன்றைக்கு அரசியல்ல பல கலக வேலை நடப்பதற்கு பிரதானமான காரணமாக அமைந்திருக்கிறது. உள்ளபடியே இன்றைக்கு தாவேகாவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவானாலும் காங்கிரஸ் ஆனாலும் ஐயுஎம்எல் ஆனாலும் இவர்களுக்கான இடம் அப்படின்றது மெஜாரிட்டியோட இவர்கள் 120 130ன்னு ஒரு மெஜாரிட்டி ஆட்சியாக இருந்திருந்தால் கட்டாயம் நிச்சயமாக விசிகாவுக்கும் காங்கிரசுக்கும் கூட்டணி ஆட்சியில் பங்கு கிடைத்திருக்காது, பங்கு கொடுத்திருக்க மாட்டார்கள் என்பது மனசாட்சி உள்ள மனச்சான்று உள்ள எல்லோருக்கும் தெரியும். அது விசிகாவில் இருக்கக்கூடிய இன்றைய அமைச்சர் திரு வன்னியரசு உட்பட காங்கிரஸ்ல இருக்கவங்களுக்கும் பிறகு அந்த இஸ்லாமிய கட்சி உட்பட இவர்களுக்கெல்லாம் தெரியும். கட்டாயம் 130 அல்லது 120க்கு மேல இவர்கள் முழு பெரும்பான்மையோடு மைனாரிட்டி இல்லாமல் ஆட்சி அமைத்திருந்தால் இவர்களுக்கு அந்த கூட்டணியில் இடம் கிடைத்திருக்காது. இப்ப மெஜாரிட்டியான ஒரு ஆட்சி கிடைக்கல, ஆட்சி அமைப்பதற்கான சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனேயே அவர்கள் முயன்றது, அந்த இரவே அவர்கள் முயன்றது அதிமுகவுடனான கூட்டணி அப்படின்றத திரு ஆதவர்ஜுனாவுடைய மாமியார் லீமா ரோஸ்லின் அவர்கள் பத்திரிகையாளர்கள் முன்னால் தோன்றி இந்த கருத்தை பதிவு செய்தார்கள். நேற்று திரு விஜயபாஸ்கர் அவர்கள், குட்கா புகழ்னு சொல்லக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் சொன்னது, நாங்க அன்றைக்கு திரு எடப்பாடி அவர்களிடம் கொடுத்த அடுத்தமே தாவேகாவோடு கூட்டணி அமைத்து இந்த ஆட்சியில நம்ம இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சியை நடத்த வேண்டும் என்று நாங்கள் இரவு அன்றைக்கே நாங்கள் பேசினோம், அதை தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுல ஒரு விஷயம், எடப்பாடி அவர்கள் அதை ஏற்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் தாவேகா அதை அந்த மேடையிலேயே கூட மறுக்கல. அப்படியே அதிமுக கூட்டணி வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார்கள் தாவேகா என்பதுதான் அன்றைய கள நிலவரம். இன்றைக்கு கூட அப்படிதான் களம் மாறி இருக்கிறது. அப்ப ஊழல் சக்தி அதிமுக என்று விமர்சனம் செய்தவர்கள், அதிமுகவை இன்றைக்கு சுக்குநூறாக உடைத்து கொண்டிருப்பவர்கள் அன்றைக்கு அதிமுகவுடைய கூட்டணியை விரும்பினார்கள். அன்றைக்கு அதிமுகவில் பிஜேபி கூட்டணி இருந்ததை இவர்களுக்கு தெரியாதா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? இதுதான் அப்பட்டமான அரசியல். இந்த மலிவான அரசியலை தான் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல மக்களே கேள்வி எழுப்ப தொடங்கியிருக்கிறார்கள். அப்ப அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து அந்த கூட்டணியிலே வெற்றி பெற்று தற்போது எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து டிவிகேல இணைகிறாங்க. அதுவும் இந்த எம்எல்ஏக்களுடைய உண்மையான தூய்மையான வரலாறு என்னவா இருக்கு, அரசியல்ல இவர்கள் எந்த அளவுக்கு நேர்மையானவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இருக்கு. இப்படிதான் தாவேகா தன்னுடைய அரசியல் நடவடிக்கையை எடுக்கிறது. இதைத்தான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நேற்று அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் மேடையில பேசுறார். ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள எல்லா கட்சியிலிருந்தும் ஆட்களை உடைத்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்றத பட்டவர்த்தனமாக மேடையில அறிவிக்கிறார். இப்ப இதுல எங்க சிக்கல் இருக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே காணொலி தொடக்கத்துல சொன்னதுதான், விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு இஸ்லாமிய கட்சிக்கும் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? இதை இவர்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும். யார் இவங்க காப்பாற்றணும் அப்படின்னா, தாவேகாவுடைய பலம் கூடுதல் என்பது இவர்களுக்கு பலவீனம். தாவேகாவில் உள்ளபடியே அதிமுகவை சார்ந்தவர்கள் இணைவது, அதன் மூலமாக ஒரு இடைத்தேர்தல் நடந்து தாவேகா அறுதி பெரும்பான்மை 120ஐயோ
அல்லது 120ற்கு மேலேயோ எட்டிவிட்டால், ஏன்னா இந்த இடைத்தேர்தலுடைய எண்ணிக்கை தற்போது வரை நம்மளால நிர்ணயம் செய்ய முடியல. இன்றைக்கு அது 6ஆக இருக்கிறது, 7ஆக இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அது இன்னும் தொடரும். சிலர் 10ன்றாங்க, 15, ஜோசியர் சொன்னதா சொல்றாங்க, 20ஆக மாறலாம். எதுவாக மாறினாலும் தாவேகா தனிப்பெரும்பான்மையோடும், அதாவது விசில் சின்னத்துல ஆட்சி அமைக்க மெஜாரிட்டியை பெற்றுவிட்டால் அது விசிகாவுக்கு பலவீனம், காங்கிரஸுக்கும் அது பலவீனமாக அமையும். அதை தாண்டி இஸ்லாமிய கட்சிக்கும் அது ஒரு பலவீனமாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா, நாம் கூட்டணியில் இருப்பதன் மூலமாக நாம் இந்த ஆட்சிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம், இந்த ஆட்சி என்பதை நம்ம நெறிமுறைப்படுத்தி கொண்டு போகலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு இவர்களெல்லாம் கூட்டணியில பயணிக்கிறாங்க. தங்களுடைய சொல் சபையேறும், விசிகாவுடைய சொல் சபையேறும், காங்கிரஸுடைய சொல் சபையேறும் நினைக்கிறாங்க. ஆனால் அதற்கான வாய்ப்பு மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது. இதுல ஏற்கனவே நாம் பலமுறை நம்ம பேசியிருக்கோம். ஏற்கனவே சொன்னது போல அதிமுகவில் அதிமுகவை சார்ந்தவர்கள் ராஜினாமா செய்து இணைவதை விரும்பாதவர்கள் தான் இந்த கம்யூனிஸ்டும் விசிகாவும். காங்கிரஸோட நிலைப்பாடு என்பது அது இன்னும் குழப்பமாகத்தான் இருக்கிறது. இப்போ இவங்க இணையறத இவங்க விரும்பல. ஏன்னா தங்களுடைய சொல்லுக்கு அந்த இடத்துல அங்கீகாரம் கிடைக்காது அப்படின்றதை இவங்க நினைக்கிறார்கள். அதுதான் உண்மையும் கூட. இப்ப மெஜாரிட்டி ஆட்சி 130 வந்தாலே இந்த கூட்டணி ஆட்சி கிடையாது. இப்ப இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது இவங்க ஒரு புனிதமான கட்சியாக தாவேகாவை கட்டமைக்கிறார்கள். இதுல ஒரு செய்தி, மக்களிடம் விசிகா, கம்யூனிஸ்ட், மற்ற கட்சிகளுடைய நற்பெயருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படலாமே தவிர விசிகாவுடைய நற்பெயருக்கு ஏற்படுகிற பாதிப்பு அளவுக்கு தாவேகாவுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது. புது கட்சி வந்திருக்கிறது, எல்லோரும் போய் இணைகிறார்கள் அப்படின்னு அந்த ஒப்பீட்டு அளவில், அதாவது விசிகா உடைய அரசியல் நிலைப்பாடு, தாவேகாவுடைய அரசியல் நிலைப்பாடு இருக்கு இல்லையா, இந்த கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பதில் மக்கள் ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க. தாவேகா மேல சொன்னதுக்கு மாறாக செயல்படுகிறார்கள். இன்றைக்கு ஊழல்வாதிகள் எல்லாம் தாவேகாவில் இணைகிறார்கள் அப்படின்றதுல அதிர்ச்சியில் மக்கள் இருக்கிறாங்க. நம்ம சமூக வலைத்தளங்களில் பேசுறத பார்க்க முடியுது, எழுதுறதை பார்க்க முடியுது. அதே நிலையில இதுநாள் வரை மனித புனிதராக, ஒரு புனிதத்தன்மை வாய்ந்த கட்சியாக இவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக நின்றார்கள் இல்லையா, மக்கள் பாணியில முட்டு கொடுத்தார்கள் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க இல்லையா, அந்த பாணியில பார்க்கிற பொழுது இவர்கள் மீது மக்களுக்கு பெரிய அளவில் கோபமும் வருத்தமும் ஏற்பட்டிருக்கிற களமாக மாறி இருக்கிறது. இதற்கெல்லாம் தாண்டி இப்ப இதை பேசு பொருளாக மாற்றக்கூடாது. எது? அதிமுகவிலிருந்து வெளியேறி தாவேகாவில் இணையக்கூடிய சம்பவம் கண்ணெதிர நடக்கிறது. இது குதிரை பேரமே கிடையாது அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர், இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு தோழர் அவர்கள் இதை பேசுறாரு. இது குதிரை பேரம் கிடையாது, ஆனால் திமுக தரப்பில் நடக்கக்கூடிய குதிரை பேரம் தவறானது அப்படின்னு பேசுவது என்பதுதான் உள்ளபடியே பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கிறது? இன்றைக்கு விஜயபாஸ்கர் மாதிரியான ஆட்கள் எல்லாம் தாவேகா இணைகிறாங்களே, இதற்கு என்ன கண்டனத்தை அவர்கள் பதிவு செய்தார்கள்? எப்படி இவர்கள் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள்? இது குதிரை பேரம் அப்படின்னா இது குதிரை பேரம் தான் அப்படின்னு தரவுகளை எல்லாம் எடுத்து பேச வேண்டிய பொது உடைமை தோழர்கள் இந்த இடத்துல மௌனமாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எப்படியோ இன்றைக்கு அரசியல் களத்துல தாவேகாவிடம் வசமாக இவர்கள் தான் போய் சிக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிற நிலைமை தற்போது இருக்கிறது. குறிப்பாக இதையெல்லாம் திசை திருப்புவதற்காக இன்றைக்கு ஆட்சி நிர்வாகத்தின் மீது கேள்வி எழுப்பக்கூடாது. அதை தாண்டி இவ்வளவு பெரிய வாஷிங் மிஷினை இன்றைக்கு தாவேகா கையில வைத்திருக்கிறது இல்லையா, அந்த வாஷிங் மிஷின்ல இணைந்து தாவேகாவுக்கு வரக்கூடிய அதிமுகவை சார்ந்தவர்களை எல்லாம் இணைக்கக்கூடிய இந்த இணைப்பு விழாவை எல்லாம் கூட பேசு பொருளாக மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக குதிரை பேரம் நடந்திருக்கிறது. ஒரு யூடியூபரை முன்வைத்து அந்த யூடியூபர் சில ஆட்களை அடையாளம் காட்டுகிறார். முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் உட்பட, செந்தில் பாலாஜி உட்பட எல்லோரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள். சென்னையில் இருந்த மிகப்பெரிய ஒரு ஹோட்டல்ல இதற்கான வியாபாரம் பேசப்பட்டது, குதிரை பேரம் நடத்துவதற்கான வியாபாரம் பேசப்பட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இதை ஊடகங்கள் செய்தியாக மாற்றுகிறார்கள். ஒரு 3-4 முக்கிய ஊடகங்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக
இதை ஹெட்லைன் செய்தியாக மாற்றுறதுல கவனமாக இருக்கிறார்கள். அமித்ஷாவும் மோடியும் என்ன வித்தையை கையில் எடுத்தார்களோ, தலைப்புச் செய்தியை கொடுத்து மற்ற செய்தியை திசை திருப்பது என்கிற பாணியை மிக கச்சிதமாக தாவேகா தரப்பு கையில் எடுத்திருக்கிறது. அதை தாண்டி இன்னொரு புறம் திமுக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், வடக்கு கிழக்கு தெற்குன்னு பிரித்து திரு ஏவா வேலு, KN நேரு, அன்பில் மகேஷ், செந்தில் பாலாஜி, இந்த பக்கம் சென்னையில் சேகர்பாபு உட்பட பலர் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை, ஊழல் நடவடிக்கை, அவர்களையும் கைது செய்யக்கூடிய நடவடிக்கையை தாவேகா கையிலே எடுத்திருக்கிறது அப்படின்ற தகவல் எல்லாம் தற்போது சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. திமுக இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது? திமுகவுடைய கூட்டணியிலே பயணித்த கூட்டணி கட்சிகளுடைய மனநிலையை திமுக தற்போதாவது புரிந்து கொண்டதா? இனியாவது திமுக கூட்டணியை நம்பில்லாமல் தன் சொந்த கட்சி தொண்டர்களை, நிர்வாகிகளை நம்பி அரசியல் களம் செய்யுமா என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி, வணக்கம். இன்றைய கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா, அதிக சுவை, ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்சில் மாற்றி புதிய நகைகளுக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாக பெற லலிதா ஜுவல்லரி. இணைந்திருங்கள் கிங் 360யுடன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.